மாமா விளையாண்டு பார்க்கட்டா? இன்னொரு விஷயத்த சொல்ல தாத்தாவை பாட்டியுமே எனக்கு ஆள் இருப்பாங்க, கேர்ஃபுல்லாரு. சரியா உட்காந்து வந்து லைட் டிக்கெட் அடிச்சிடாத. இந்த இடம் அது வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா அண்ணா, அக்கா, பிரதர்? செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறோம். சவுண்ட் கேட்குது, பேர் சவுண்ட் கேட்குது. வெளியே ஆரம்பிக்கிறாங்க, தெரியுதுண்ணே. வெளியே ஆரம்பிக்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்? ஆமாண்ணே, சவுண்ட் கேட்குது. சீரியஸாக மினிமா சவுண்ட் கேட்குதா இல்லையா? கேட்குது. யாரா கூப்பிட்ற மாதிரி இருக்குண்ணே, தெரியுது. சைலன்ஸாக சவுண்ட் கேட்குது. நம்ம வீடு எடுக்க வரும்போது தான் பிளான் ஆகும்டா. இடம் இருக்காது, கொஞ்ச நேரம் இரு. சரி ஓகே. ஹலோ கைஸ், இதான் திருச்சி 143 சேனலோட கோஸ்ட் வீடியோ. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வெறித்தனமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்த பற்றி சொல்லணும்னா இந்த இடத்துக்கு நிறைய ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. பட் என்ன எக்ஸாக்டாக என்ன ஹிஸ்ட்ரி உங்கள்கிட்ட சொல்கிறது எனக்கு தெரியல. இதில் ரொம்பவே சீரியஸா
பக்கத்து வீட்லேயும் சரி சந்தோஷமாக 2 குடும்பம் வாழ்ந்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப வசதியான குடும்பம் தான். அவங்களோட சொந்த வீடு இது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துருந்துருக்காங்க. ஆனால் அவங்க குழந்தை வந்துட்டு ஒரு விதமான நோயில் இறந்துருக்காங்க. அந்த நோயை கூட எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை வரமாட்டேங்குது. ஏன்னா நம்ம நாட்டில் நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆகுது. கேன்சர் அந்த இது வந்து அந்த குழந்தைங்க வந்திருக்கு. அந்த குழந்தை சின்ன வயசுலேயே ரொம்ப கொடுமையாக இறந்துருக்கா. அது இறந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவை 2 பேருமே இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிருக்காங்க. அதாவது அவங்க இந்த ஊர் கிடையாது, அவங்க வெளி மாநிலத்துலேருந்து தந்தவங்க. அவங்க இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேலை கிடச்சிருக்கு. அந்த வேலை நல்லாவே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துருக்காங்க. அவங்க குழந்தைங்க இறந்ததுக்கப்புறம் இந்த வீட்டை காலி பண்ணி போயிருக்காங்க. அவங்களோட சொந்த ஊருக்கே போயிருக்காங்க. இந்த வீட்டை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் 2 தாத்தா ஒரு பாட்டி இருந்திருக்காங்க. அந்த தாத்தா பாட்டியும் அவங்க குழந்தைங்கலாம் கல்யாணம் பண்ணி வெளியே கொடுத்துருந்துருக்காங்களாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த தாத்தா பாட்டி இந்த குழந்தை கூட தினைக்கும் விளையாடுவாங்களாம். அந்த தாத்தா பாட்டி இந்த குழந்தை கூட பேசுவாங்களாம். எய்த்த வீட்டிலேருந்து பக்கத்து வீட்டுக்கு இந்த அபண்டண்டாக இருக்க வீட்டில் அவங்க எட்டி பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்களாம். அதெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே பார்த்துருக்கிறதாக சொன்னாங்க. நான் இந்த இடம் எனக்கு எப்படி தெரிய பிடிச்சுன்னா, நம்ம சப்ஸ்கிரைப் மூலியமாக தான் இந்த இடம் எனக்கு தெரிய வந்துச்சு. அண்டு இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கேன். நானும் ஜாக்கிரா தான் வந்திருக்கோம். ஜாக்கிரா உங்களுக்கு யாருக்கும் தெரிலனா ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்திருப்பான். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் தான். நம்ம சப்ஸ்கிரைபரையும் நம்ம வீடியோ கூட்டு போகணுன்ற ஒரு ஆசை தான். நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம டீமில் தான் நல்லா இருக்குன்ற ஒரு ஆசை தான். ஓகே, ரொம்ப நேரம் பேசாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா டைம் ஆக ஆக ஒரு நிமிஷமே எனக்கு திக்குனுங்குது. ஏன்னா இங்கே வந்ததுலேருந்து என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு, ஒன்றுமே புரியல. இப்போ நைட் டியூஷனை கழுத்தில் மாட்டிட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறேன். ரெடியா? எனக்கும் கேட்குது ஜாக்கிரா, பயப்படாத. இது வேற எடுத்தனா ஆன் பண்ணாமல் எடுத்தனானே தெரியல. கம்மியாக வச்சுக்கோ. ஓகே. ஹலோ. ஏய், இதை போதுடா. சீரியஸா? ஏய், இதை போதுடா. சீரியஸா? யாரு? சத்தியமா இதை உருவதண்டா தெரிஞ்சு. லைட் ஒழிச்ச மாதிரியே தெரியும், அதனால கதை முடியறேன். அந்த குழந்தை இருக்கணும். திறக்குது. சரி, வா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். பயப்படாம இன்னும் நோட்டு கூட முடியல. கதை வேணா அது தலையில் தப்பாங்கன்னா 1000 முடியும். ஏதோ போகிறாங்க, அந்த குழந்தை பொருளாக இருக்கணும், எங்கேயாச்சும் வச்சுருப்பாங்க. வந்துருச்சு நினைக்கிறேன். வேண்டாம், எவ்வளோ இருக்காங்க, மகிழ்ச்சி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு கேரிக்குங்க, ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்குங்க. இப்போ அந்த குழந்தை வரைஞ்சது இந்த குழந்தை வரைஞ்சதானே அது? அப்போ எங்கள் வீட்டில் ஒட்டிருந்தா அதோட தான் இருக்கும். இங்கே பாரு, விளையாட சொல்லு இருக்கேன். லைட்டே வேணும் அடிக்கப்பா. லைட் ஆஃப் பண்ணுறோம். லைட் ஆஃப் என்ன சவுத்தில் கெடுக்கினது. அதுவும் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கைஸ். அது ரீசெண்டாக நடந்ததுதான் சொல்கிறாங்க இந்த விஷயம். என்ன அது?
இதே இது பேசணும் இங்கே வேண்டாம் இன்டர்வியூ பேசுகிறேன். இது பார்க்க மாட்டாங்க ஏதோ பெயிண்ட் வச்சுருக்காங்க மாரி காமிச்சு கேப்சர் பண்ணேன். கூட்டம் வந்ததுக்கு எனக்கு ஆப்பு வச்சிடாத. நீ என்ன முட்டை விட வந்துச்சு வச்சுருக்காங்க. உள்ளே வந்தால் வெளியே கேட்குதுண்ணே சவுண்டு. யாரு வயசு உங்களை அது இல்லாமல் இன்னொரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன். அந்த தாத்தாவும் பாட்டியுமே இறந்துருக்காங்க இந்த இடத்துல. இந்த இடத்துலனா அதாவது அவங்க பக்கத்தில் இறந்துருக்காங்க. இந்த பாப்பா இந்த வீட்டில் இறந்துருக்கா. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தாத்தாவை பாட்டியுமே இங்கேயே இறந்துருக்காங்க. அது கேட்கும் போது எனக்கு பகீன் ஆச்சு. இது உண்மையா இல்லை வெறும் தேரியான்றது எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா நிறைய கதை சொல்ல பார்த்தாங்க. எந்த கதை எக்ஸாக்டாக நான் நம்புறதுன்னு ஒரே ஒரு குழப்பமாக இருக்குது. இதை நம்ம தீர எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் தெரியும். ஏன்னா எத்தனையோ நம்ம பிரம்மாண்டமான இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஆனால் உள்ளுக்குள்ளே உண்மையிலுமே சொல்ல போனால் இந்த மாதிரி சின்ன சின்ன இடம் தான் என்னை ரொம்பவே நடுக்க வைக்கும். இது எந்த கோஸ்ட் எக்ஸ்ப்ளோராக இருந்தாலும் சரி, இருக்கிறதே சின்ன இடத்துல தான் நிறைய பேரனாமல் நடக்குன்றது ஒரு உண்மையான ஒரு விஷயம். இன்றைக்கி இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் தயவு செய்து எந்த அளவுக்கு உங்களால் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு போய் சேருங்க. ஓகே இன்னைக்கு இதை வச்சு ரிச்சுவல் பண்ணுவோம்டா. காப்பி வச்சுருப்பாங்க. காப்பி தருவீங்க. இவன் ஜட்டி தான் இருக்குது. குழந்தை ஜட்டியும் ஜட்டி கிடையாது. பாத்ரூம் கதை சாத்திச்சுண்ணே. காற்றுக்கு சத்துக்கு நானே அதை நினச்சேன் பயந்தேன். சரி பாத்ரூமோட வீடியோ ஆனால் பாருங்க. ஆனால் காய்ஸ் நான் பார்த்த பாத்ரூம்லேயே ஒரு க்ளீனான பாத்ரூம்னா இதுதான். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண இடத்துலையும் இன்ன வரையும். இங்கே வேறு வாஷ் மிஷினா நீங்கள் யூஸ் பண்ணி நம்மளே வச்சுக்கலாம் பாருங்க பேசாமல். அதுதான் வீடு இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஒரு வீட்டை எப்படி விட்டு வைப்பாங்க என் மனசு வருது. என்ன காடு இருக்குது பின்னாடி. சரி பார்ப்போம். அங்கே லைட் அடித்தா மாட்டிக்கோங்க. அப்போனா கண்டது சோப்பு தூள். யாரு சந்தி சைரா இன்னும் 2 சீட்டு சாப்பிட்டு இந்த 2 சீட்டு காற்று சாப்பிட்டோம். ஒரு சீட்டு தான் சாப்பிட்டோம். இது எப்படி எரிஞ்சிருக்குங்க? யாரோ உடச்சி எரிஞ்சு வச்சுருக்காங்களா? இதை பூட்டி தானே வச்சுருந்தாங்க. செருப்பு அந்த பாப்பாவோட செருப்பு இவர் பாப்பாவா தம்பியா இருந்தாலும் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. பாலு லைட்டுக்கிட்டு எல்லாம் அது விளையாடச்சாமா அப்படியே விளையாடு ஐதான் என்ன எவ்வளோ கிடக்கு போய் எவ்வளோடா பின்னாடி குழந்தை வந்து இறந்து போன குழந்தை வந்துடும் போது அது தெரிஞ்சு இதே தெரிஞ்சு. ஆமாம். நீங்கள் மேலே தான் இருக்கீங்களா? கீழே கேட்குங்க. கீழே கேட்குங்க. ரெண்டு கடவுளும் சாப்பிடுங்க. என்னடா வீடு இப்படி அருமையாக இருக்கேடா. இந்த வீட்டை அப்புறம் விட்டு போனால் எனக்கு காலை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மாடா சொட்டை யாரு கவலைலாம் சாமிலாம் எவ்வளோ அற்புதமாக வச்சுருக்காங்க. செருப்பு பாத்ரூமே நீட்டாக
எல்லாமே நீட்டாக இருக்குடா. யூஸ் பண்ணுறாங்க ரோட்டில் யாராச்சும். அதெல்லாம் தெரியல. செருப்பு போடுறாடி எவ்வளோ புதுசாக இருக்குண்ணா. சவுண்ட் யாரு? லைட் ஆஃப். உங்கள் வீட்டுக்கு வந்தது தப்பா? கேட்குறேன். நாங்கள் இப்போ லைட்டை கூட ஆன் பண்ணாமல் தான் நிற்கிறோம். இங்கே இறந்த பேருக்கு அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் ஆணா இல்லை பெண்ணா இல்லை குழந்தையா யாருன்றதை நீங்கள் என்கிட்ட சொல்ல முடியுமா? அது பேசுறது கேட்கணும், நீ பேசுறது கேட்கடா. எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். நான் உங்களை தேடி தான் நீங்கள் வந்திருக்கேன். இன்னும் நான் 1 மணி நேரத்துக்கு நான் இங்கே தான் இருப்பேன். நீங்கள் என்ன சொல்கிறனாலும் நீங்கள் எங்கிட்ட சொல்லலாம். கேட்குது எனக்கு கேட்குது. கீழே அதுடி லைட்டாக திறந்தண்ணா ஃபுல்லாக சத்துதுடா ஆட்டோமேட்டிக்காக. இரு வரேன். சீரியஸாக இது என்னடா டோர் இது? இல்லடா இந்த சைக்கிள் யூஸ் பண்ணாம இங்கே போடுறா அந்த பாப்பா அந்த ரிமோட் காரு. செட் பண்ணி வச்சிருக்காங்க யாரோ. பாபா ஒரு இந்த ரிமோட் கார் எங்கேயாச்சும் வச்சிருக்கோமா? எடுத்து பார்க்கலாமா? அதுதான் இது உங்களோட ரிமோட் கார் தானே? மாமா விளையாண்டு பார்க்கட்டா? சாத்திருச்சுடா. நீங்கள் பார்த்து ஆடு போகணும். பொண்ணு வந்து நினைக்கிறேன். நான் உள்ள வரலாமா? இதை போடுறா. அதுக்கு கையில் தெரியுங்க. நான் வரட்டுமா உள்ள? உள்ள யார் இருக்கா? நான் வரட்டுமா இல்லை இந்த பையன் வரணுமா? நான் வரணும்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு அறிகுறி கொடுங்களேன். கீழே கேட்குது. இப்போ நான் மட்டும் வரட்டுமா? சுத்தமாக உள்ளே இருக்குண்ணா. சுத்தமாக உள்ளே இருக்கு. நான் கூட வந்து விளையாட்டுமா? ரிமோட்டை கையில் சேர பண்ணி தூக்கி போட்டுனால அது ஒரு பொருள் என்னண்ணே. நான் கூட விளையாடுறேன். கீழே கேட்குதுடா. கீழே போய்
எனக்கு கதவை திறந்து விட முடியுமா நீங்க? என்னடா அது? யாருமே இல்ல. சவுண்ட் கேக்குதுடா. அவ்வளோதான் சவுண்ட் கேட்டுச்சு. சீரியஸா கேட்டுச்சு. எந்த டோரா? சீரியஸ்லி உண்மையாடா? சத்தியமாடா? இப்படி தான் போயிருடா. இப்படி தான் போயிருடா ஜாகிரா. இப்படி தான் போயிரு. நாய் வேற இந்த ரிமோட் காரை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவேன். நீங்க இப்ப என்னை விளையாட்டுக்கு சேர்த்துக்கலன்னா அந்த ரிமோட் காரை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவேன். அப்புறம் என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கு மேல. யாரு? லைட்டு எனக்கு கண்ணு தெரியாது. லைட்டு கண்ணு தெரியாதா? எனக்கு கண்ணு தெரியாது. நான் சொல்லுங்கள். கை விடும்போது 2 பேரும் கொடுத்துருக்கீங்க. இது போதும். இது போதும். விட்டுட்டு ஓடிடாதீங்க. நான் கூடயே இருக்கேன். இவங்க எந்த விதமான ரைட்டும் இல்லை கைஸ். உள்ளே கிராஸ் பண்ணுறவங்க சார் இருக்குங்க. சத்தியமாக அந்த ரூம் வந்து பக்கத்து ரூம் போன மாதிரி இருந்துச்சுண்ணே எனக்கு. சத்தியமாண்ணே வந்து எதுவும் நடந்துட்டு இருக்கு. சீரியஸ்லி சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் போய் பயந்ததே கிடையாது. ஏன்னா இது ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியை தாண்டி ஏதோ இந்த வீட்டுக்குள்ள வந்து மாட்டின மாதிரியே இருக்கு. ஒரு பின்னாடி காலையில் நம்ம மாறிட்டோம். கேமரா கட்டு கைஸ் தெரியுதா? என்ன சீரியஸாக எடுத்த மாதிரி யாரு? கீழே தெரியுது. யாருக்கா? இங்க இருக்கிறது எந்த ஆத்மான்னு எனக்கு கிளியரா நீங்க சொன்னாதான் அவங்க கூட ஏதாச்சும் நான் பேச முடியும். உங்களுக்கு ஏதாவது உதவி நான் செய்ய முடியும். ஒருவேளை இங்க இருக்கிறத தாண்டி தாத்தா பாட்டியா உங்க ரிமோட் காரை எடுத்துக்கலாமா? வீட்டில் ஒன்றும் தெரியல. இன்னும் ஆடுது. இது கையில் இருக்க ஸ்பிங்கடா. ஸ்பிங்கா? மேலே கேட்குது. யாரு? வந்துருங்க.
நான் உங்கள்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். யாராச்சும் இருந்தால் வெளியே வந்துடுங்க. கொக்கா மக்கா காற்று காடுதா அதுவும் அடுத்தது தெரிய மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறது? முட்டெல்லாம் முடிச்சு வச்சுருக்காங்க. கேமரா பக்கத்தில் கேட்க வந்து செப்பல் போட்டு வச்சுருக்காங்க. கேஸ் நான் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். லைட் அடித்தா கண்டிப்பாக மாட்டிப்போம். நைட் மிஷின் வச்சு ஐயோ இன்னும் சாவடிச்சிருக்கணும் என்ன கட்டையை போட்டு. இங்கே பாருங்க அது எவ்வளோ பெரிய கட்டை. லைட் அடிச்சு பாருங்க. நான் சொல்கிறேன் பாருங்க கட்டையை. இங்கே பாருங்க கட்டை. இந்த கட்டை வந்துருவாங்கண்ணே. சத்தியமாக மாடியில் ஒன்று இருக்கானே. பாருங்க சொன்னால இந்த ரிமோட்டை தூக்கி போட்டுருக்கு. நான் என் கையில் வந்தாலும் அடிக்கிது. அவனோட கார் பார்க்கிங்க. கார் பார்க்கிங்க பயங்கரமாக இருக்கிறாரு. அதே சக்கிரம் மூலையில் இருக்குண்ணே. இன்னொன்று வந்து சவார் சாமி தான். பார்க்க பாம்பு மாதிரி இருக்கு பாரு. ஒன்று பாருங்க இங்கே வந்து எல்லாம் அமைதியாச்சு பாருங்க. இன்னும் அமைதியாச்சு. சவுண்டு கேட்கல. கார் பார்க்கிங்களா விடுறா செம்மையாக வந்துருக்காங்க. சொன்னேன்ல எல்லாம் காற்றுக்கு தானே கேட்குறேன். ஆடுத்து பட்டேர்னு காற்று தம்பு. சரிவா அந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருவோம். சரிவா இந்த வீட்டை சாவடிச்சிருக்காங்க. வா அந்த வீட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கைசி. இப்போ அந்த வீட்டோட பக்கத்து வீட்டுக்கு போகிறேன் நான். சீரியஸாக இந்த இடம் நான் நினச்ச அளவோட ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு நிறைய ஆக்டிவிட்டி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாண்டா இங்கே தானே இங்கே என்ன தெரிஞ்சு? ஆமாண்ணே செடியா? செடி தான் அது. கேமரா பிடிக்கும். இதை பார்த்தாலும் தெரிஞ்சு தெரியுது. இப்படியே அன்னைக்கு இதை கும்பிடுக்கான்ட்டு என்ன இங்கே ஒரு வீடு இருக்கா? ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா? என்னாச்சு? ரிமோட் தூக்கி போட்டுருவா. பகையில் வச்சுக்கிறேன். பக்கத்தில் வச்சுருப்பான். டேய் பைத்தியக்காரனே பயங்கரண்ணே. லைட் ஆஃப் வயசு எயித்தாப்லேயே வீடு இருக்குது. உங்களுக்கு தெரியுதாலையா? லைட் அடிக்க தெரியுதுங்களா? என் கை தெரியல, என் கையும் தெரியல. நைட் விஷயம் தெரியுதுங்களா? இந்த ஆப்போசிட்லேயே வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஆள் இருக்காங்க. மாட்டினா அவ்வளோதான். சீரியஸாக போலீஸ் கோட்டர்ஸ். ஆமாம்
மோசமாக இந்த வீடு ஏன்டா வடிவில் படத்தில் மனோத்தில் போகிற மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. அந்த வீட்டில் இந்த வீடு மோசமாக இருக்கடா வைக்கிறான். அதுக்குள்ள போனால் என்னென்ன இது கோலம் கரையானா கரையாக இருந்தாலே அந்த வீட்டில் கெட்டதுண்டா. ஆமாம் இவர் சாய்பாபா சாமி உனக்கு ரொம்ப பிடிக்கும் சாமி. நான் பயப்பட மாட்டேன். சாய்பாபா இருக்கார் அடை, பயப்படாத அடை. சிவன் இருக்காரு, சாய்பாபா இருக்கு, எல்லா சாமியும் இருக்குது, பயப்படாத. என்னடா இதை குறிப்பெல்லாம் எழுதி வச்சிருக்குதுடா. ஆமாம் ஜாகிரா, நீ சொன்ன மாதிரி வடிவேல் படத்தில் ஆனால் கபூர் மட்டும் சம்மந்தமாக வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டில் கூட இது மாதிரிலாம் இல்லை. முன்னாடி காலக்குள்ள அந்த ஷோ கதை வருதா? அந்த ரிமோட்டு மறுபடிக்கு போகணும். அது இருக்கனால புரியல. அந்த ரிமோட் இதை கண்ட்ரோல் இருக்கட்டும்டா. வீட்டுக்கிட்ட எடுத்து போயிடாதீங்க, வீட்டுக்கு வந்துட போகுது. வீட்டுக்கு வந்துட்டு போக மாட்டேன். நான் விளையாட வச்சுக்கிறேன். விளையாட வச்சுக்கிறேன். ஓ இதான் மாடியா? வச்சுக்கிட்டோம். நாங்கள் வீட்டு மாடிக்கு வரலாமா? ரைட்டா முடியுதா? அண்ணா ஆளுங்க யாராச்சிருக்கீங்களா? நீங்கள் கீழே கேட்குது, நாங்கள் கேட்ட மாதிரியே. நாங்கள் சும்மா யூடியூப் சேனல்லேருந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். நீங்கள் எங்களை பார்த்து பயப்பட வேணாம். சொல்கிற மாதிரி இன்னொன்று இது சொல்லு. சரிவா இருக்குதா? இருக்குது அண்ணா. இது சிமெண்ட் எனக்கு போடுறான். ஹலோ, ஆளுங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லிடுங்க. நாங்கள் சும்மா வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆளுங்க யாராக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது நினைக்கிறோம். எங்களை பார்த்து பயப்பட வேணாம். நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் போயிடுவோம். அல்ல அங்கேயே ஒரு செக் பண்ணிடுவோம். நான் திருப்பி உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், யாராச்சும் இருக்கீங்களா? நீங்கள் எப்படி ஆத்திரமாக நடந்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் இங்கே தான் இருப்போம். என்னடா இது ஏதோ பிராமின்ஸ் மொழி மாதிரி இது இருக்கு. சம்பந்தமே இல்லாத மொழியாக இருக்கிறாது. தெரில, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஜாகிரான். பாத்திரா நீனே காட்டி கொடுத்துறாரா? என்ன ஏமாந்து மாட்டுது? குண்டாரு இந்த ஒளியாரு எப்படி வா பாப்பா வீட்டு போயிடுவோம். வா தாத்தா வீடு தான் நாங்கள் இருந்து ரொம்ப சரி வருதா? இன்னும் கேட்க மாட்டேங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. தவா கேங்க. யாரு யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ, யாரு? வந்துட்டு
வா வா பின்னாடி போயிடலாமா? திரும்பி இங்கிட்டு சுத்தம் பின்னாடி ஏதாவது போகலாமா? திரும்ப போகலாமா? இப்படி வரலாம். சீக்கிரம் கழிச்சாவா? கீழே பார்த்தோம். கம்பி தான் பிடிச்சிருக்காங்க. கைஸ், அதுதான் நான் சொன்னேன், தாத்தா வீடு. இது வந்து இந்த பொண்ணோட வீடு. எனக்கு தெரிஞ்சு பொண்ணோட வீடு எவ்வளோ பரவாயில்லடா. தாத்தா வீடு பாருங்க எவ்வளோ நாள் இருக்கு. கல்யாணம் பண்ணாங்க. தாத்தா வீடு கரையானா இருக்கு. பயமுறுத்த இருக்கணும், உச்சக்கட்ட பயத்தில் இருக்காங்க. இங்கே போய் சாமி படத்தில் இருக்கு. வா, சாமி ஃபோட்டோ இருக்கு. சரி guys, இந்த இடத்துல நீங்கள் திருப்பியும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். அந்த கிச்சன் எங்கே இருக்குது? கிச்சன் வந்து ஆமாம். காப்பித்தூள் தானே அது? வச்சு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். உப்பு வாங்கிட்டு வந்துருக்கேன், நிறைய பண்ணுவாங்க. வந்துருவாங்க எப்படி கேமரா எங்கே கேமரா பேர் சொல்லிட்டு கேட்குதா? உள்ளிட்டா ஏன் தெரியல, ஃபுல்லாக ஹிட்டாக இருக்கு. யாரு 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 யாரு